ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே டெரஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்டோர் பிளான்ட் எப்படி பதியம் போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப ஈஸிங்க. இந்த செடி நான் கடையில் 350க்கு வாங்கிட்டு வந்தேன். இது டெவில் போன் பிளான்ட்னு சொல்லுவாங்க இதோட பேர். செடி பார்க்குறக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். இது பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ரொம்ப அழகாக வீட்டுக்குள்ளே வச்சும் வளர்த்தலாம், இல்லை ஷேட் நெட்லேயும் வச்சு வளர்த்தலாம். இது பர்பிள் ஹார்ட். இது ரொம்ப ஈஸியாக எல்லா பக்கமுமே வளரக்கூடியது. இதோட பூ பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ பூ விரிஞ்சு அது முடிஞ்சிருச்சு. நான் ஈவினிங் டைம் எடுக்கிறனால அந்த பூவை என்னால் காமிக்க முடியல. ஆஃப்டர்நூனே அந்த பூ மூடிடும். வாங்க எப்படி நம்ம இந்த செடியை பதியம் போடலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு தொட்டி நான் எடுத்திருக்கேன். கீழே ஹோல்ஸில் ஸ்டோன்ஸ் வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம மண்ணெல்லாம் வெளியே போகாத மாதிரி இருக்கும். எக்ஸஸ் வாட்டரும் எல்லாம் கீழே போயிடும். நான் இப்போ அதுலேருந்து 2 ஸ்டெம்மை நான் கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக வளர்க்குறதாங்க. நம்ம எல்லாமே இந்த மாதிரி வச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் கூட நம்ம ஷேர் பண்ணலாம். ஆனால் கடையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரேட்டில் விற்கிறாங்க. இது கோலியஸ். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குதுங்க. நான் இது 60 ருபீஸ்னு வாங்கிட்டு வந்தேன். சரி, இந்த மாதிரி ப்ரொபகேஷன் பண்ணி வச்சு நம்ம நிறையா செடியை நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு நான் இதுக்கும் கட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். இப்போ கீழே நம்ம ஸ்டோன்ஸ் வச்சாச்சு. அதுக்கு கீழே நான் தேங்காய் நார் ஒரு லேயர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மண்ணுக்கு பார்த்திங்கன்னா 50% மண் எடுத்திருக்கேன், செம்மண். அப்புறம் 30% கம்போஸ்ட் எல்லாமே எடுத்திருக்கேன். மண்புழு உரம், வேப்பம் புண்ணாக்கு, அது போக கவுடன் மேனுவர், இந்த மாதிரி எல்லாமே கலந்தது நான் எடுத்திருக்கேன். 20% கொக்கோபீட் எடுத்திருக்கேன். இது அவ்வளோதாங்க. இது நான் கலந்து வச்ச மண்ணு தான். அதில் நம்ம நார்மலாக இந்த மாதிரி ஸ்டெம்ஸ் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம்னா போதும். இது நல்லாவே ரிசல்ட் இருக்குங்க. இது ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியது. ஆனால் நர்சரியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ விலைக்கு விற்கிறாங்க. இதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மந்த் கழித்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த டெவில் போன் பிளான்ட் பாருங்கள், கொஞ்சம் நல்லாவே ஹைட்டாக வளர்ந்துருக்கு. அது போக பக்கத்துலேருந்து மறுபடியும் தளிர் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நான் பெரிய செடியாக வாங்கினேன். அது 350க்கு. இது பாருங்கள், பர்பிள் ஹார்ட். இங்கே எல்லாம் மழைனால செடி ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இது ஹேங்கிங் பிளான்ட்டாகவும் இதை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம காம்பவுண்ட் வால்லெல்லாம் இது வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பர்பிள் கலருக்கும் இதோட ஃப்ளவருக்கும் பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடியது. அந்த கூலியஸ் பார்த்திங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. எல்லாமே சக்ஸஸ் ஸ்டோரியாக சொல்ல முடியாதுங்கல்ல, அது ஒன்று எனக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.